ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியரே போற்றி போற்றி. 7 சக்கரங்களுக்கும் உரித்தான இசை கருவிகள் குறித்து சத்குரு வழங்கிய அதி உன்னத அருளுரை. ஈசனின் பேரொளியை தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். ஸ்ரீ சக்கரங்களை இருத்தி ஆராதித்து ஆதிசக்தியின் ஒடுக்கத்திற்கு உதவிய அன்பு ஆன்மாக்கள் எண்ணற்ற மானுடர்களின் உடற்சக்கரங்கள் பொலிவடைவதற்கு உரித்தான செயல்களுக்கு இத்தருணத்தில் சூட்சமமாய் உதவி இருப்பதனையே உணர்ந்திடல் வேண்டும். ஒவ்வொரு சக்கரங்களும் தன்னுள் பற்பல சக்கரங்களை உள்ளேற்று இயங்குவதனையும் உணர்ந்திடல் வேண்டும். ஒளியும் ஓசையும் கலப்புறுவதினால் எண்ணற்ற அக்னி சக்திகள் உருவாகின்றன. காந்தமும் மின்னாற்றலும் கலப்புற்றால் பல வகை எரிபொருட்கள் உருவாகும். கலப்புறும் தன்மை, அதன் வீரியம் ஆகியவற்றைக் கொண்டு உருவாகும் எரிபொருளும் மாற்றம் அடையும். எனினும் கலப்புகளில் சில பல விதிமுறைகளும் உண்டு. மூலாதார சக்கரம் என்பது நில மூலக்கூறுகளில் கலப்புற்றுள்ள சிவந்த ஒளியாற்றலையே உணவாக ஏற்றிடும் சிவந்த ஒளிக்கற்றைகளில் அதிக அளவு நில மூலக்கூறுகள் எளிதாய் கலப்புறும். உடலுக்கான திடமான ஆற்றலையும் அருளிடும். ஓசை என்பது சட்ஜம் என்றே உரைக்கப்பட்டது. ஓசை என்பது துல்லியமாய் 7 அலைவரிசைகளை ஏற்கும். ஒவ்வொரு மனிதரும் 7 விதமான ஓசை அலைவரிசைகளை ஏற்றே உயிர் வாழ்கின்றனர். ஓசை என்பதே வெப்ப சக்தியாகின்றது. ஆற்றலாகவும் எரிபொருளாகவுமே உருமாறுகின்றது. 4 கனிம வளங்களை உள்ளடக்கிய வேத ஆற்றல்களே எண்ணற்ற எரிபொருளாக உருமாறுகின்றது. அசையாதும் இயங்காதும் நிலைக்கும் பாதரச மூல ஆற்றலாகிய சிவத்தினை பல்வேறு ஆற்றல்களாக உருமாற்றுவதன் மூலம் அவை யாவும் இயக்கத்திற்கு உரித்தான எரிபொருளாகின்றன. கனிமங்களின் உராய்தலே இயங்கு சக்தியான ஓசையை உருவாக்குகின்றது. ஒவ்வொரு கனிமமும் எவ்விதம் மற்ற கனிம ஆற்றல்களோடு கலப்புறுகின்றன என்றே உணர வேண்டும். 4 மூல கனிம ஆற்றல்களே ஆதார ஒளி மற்றும் ஓசையினை உருவாக்குகின்றன. சூரியன் எனும் உன்னத பரமாத்ம ஆற்றல்கள் யாவும் 4 கனிமவள ஆற்றல்களையே மூல ஆற்றலாக கொண்டு இயங்குகின்றன. சூரியனின் மையத்தில் பாதரசமும் அதன் உராய்தலின் மூலம் வெள்ளி எனும் கனிமமும் உருவாகின்றன. பாதரசமானது உருவான வெள்ளி ஒளிகளோடு கலப்புற்று மற்றுமோர் உப ஆற்றலை உருவாக்கிடும். வெள்ளி எனும் கனிம ஒளி சக்தியானது தனது ஆற்றல்களோடு உராய்ந்திடும். வெள்ளியும் உராய்ந்திட தங்க ஒளி பிறக்கின்றது. தன்னால் உருவாக்கப்பட்ட தங்க ஒளியோடு வெள்ளியானது மீண்டும் உராய்ந்திட மற்றுமோர் உப ஆற்றல் உருவாகும். தங்கமும் உராய்ந்திட தாமிர சக்தி உருவாகும். தங்கமும் தாமிரமும் உராய்ந்திட உப ஆற்றல் ஒன்று உருவாகும். தாமிரமும் உராய்ந்திட இரும்பு சக்தி உருவாகும். இரும்பு சக்தி என்பது பாதாள லோகத்தினை சார்ந்தது. எனில் சூரியனில் நிலைத்திட இயலாது. இரும்பு சக்தியின் உராய்தல் பல்வேறு சிறு சிறு ஒளி பிரிவுகளை உருவாக்கும். எனினும்
மூல மையமாய் திகழ்கின்ற 4 கனிமங்களின் உராய்தலின் மூலம் 7 வகை ஒளியும் ஓசையும் பிறக்கின்றன என்றே தீர்க்கமாய் அறியக் கடவது. 1. பாதரசமும் கலப்புற்று உராய்ந்திட ஊதா வர்ணமும் நிஷாதம் எனப்படும் ஓசையின் உயர்ந்த அலைவரிசையும் உருவாகும். இதுவே தூய வெண்மையிலிருந்து உருவாகும் முதன்மை ஆற்றலாகும். வெள்ளி ஆற்றல் என்றுமே இதனை அறிந்திடலாம். 2. இரண்டாவது நிலையாக பாதரசமானது தன்னால் உருவாக்கப்பட்ட வெள்ளியோடு உராய்ந்திட கருநீல ஒளியும் தைவதம் எனும் ஓசையின் அலைவரிசையும் உருவாகும். இதன் மூலம் உருவாகும் கனிமம் என்பது ஈயம் என்றுமே அழைக்கப்படுகின்றது. 3வது நிலையாக வெள்ளியும் உராய்ந்திட தங்க ஆற்றல் பிறக்கின்றது. இவை நீல நிற ஒளியினையும் பஞ்சமம் எனும் ஓசையினையும் உருவாக்கும். 4வது நிலையாக வெள்ளியானது தான் உருவாக்கிய தங்க ஆற்றல்களோடு உராய்ந்திடும். இதன் மூலம் பசுமையான ஒளியும் மத்தியம ஓசையும் உருவாகும். இதற்கான கனிம எரிபொருளாக உருவாகும் உலோக ஆற்றல் என்பது வெள்ளீயம் என்பதாகும். 5வது நிலை என்பது தங்கமும் உராயும் நிலையாகும். தாமிர ஆற்றல்கள் ஆங்கே உருவாகின்றன. காந்தார ஓசையும் மஞ்சள் நிறமும் இதன் வெளிப்பாடுகளாகும். 6வது நிலை என்பது தங்கமும் தாமிரமும் ஒன்று கலக்கும் நிலையாகும். காவி வர்ண ஒளியும் ரிஷப ஓசையும் ஆங்கே உருவாகும். கனிமவள ஆற்றல் என்பதோ தங்கமாகவே நிலைத்திருக்கும். 7வது நிலை என்பது தாமிரமும் உராய்ந்தால் உருவாகும் இரும்பு ஆற்றலை சார்ந்தது. இதன் ஒளியே சிவந்த நிறமாகும். இதன் ஓசையே ஆதார சட்ஜ ஓசையாகின்றது. மூல ஓசையான சட்ஜ ஓசை வெளிப்படுவதினால் இதனை கடந்த ஓசைகள் ஏதும் உருவாவதில்லை. ஒளியும் உருவாகிடாது என்றுணர்க. மீண்டும் அவை இதன் சாராம்சங்களாகவும் நகல் ஒளி மற்றும் ஓசையாகவுமே அமைந்திருக்கும் எனில் 7 ஒளியும் ஓசையும் இவ்விதமே உருவாகின என்றுணர்க. மானுடர்கள் இசையினால் மயங்குவதற்கான அடிப்படை காரணம் என்பது இவ்வோசைகள் அனைத்தும் ஈசனாகிய பரமாத்மாவிடம் மானுட ஆன்மாக்களை ஈர்த்து சென்றிடும் என்பதாகும். உருவாக்கப்படும் ஓசைகள் யாவும் சக்தியின் இருப்பிடங்களாகும். சக்கரங்களின் இயங்கு சக்தியாகும். மானுடர்கள் உய்வுறுவதற்கு உன்னதமான ஓசைகளை உருவாக்கும் இசை கருவிகளும் ஈசனால் வடிவமைக்கப்பட்டன. 7 இசை கருவிகள் 7 ஆதார ஓசைகளுக்கு மூலமாய் விளங்குகின்றன. 7 சக்கரங்களின் இயக்கமும் சீருற இயங்கிட உதவுகின்றன. 7 வகை ஒளி, ஓசை மற்றும் கனிம ஆற்றல்கள் கொண்டு ஈசனால் உருவாக்கப்பட்ட இசை கருவிகளும் உண்டு. 1. சகசிராரா எனும் உச்ச சக்கரமானது முதல் வகை கலப்பு ஒளியினையும் ஓசையினையும் எளிதாய் ஏற்கும். பாதரசமும் கலப்புறுவதினால் ஊதா நிறமும் நிஷாதமும் கொண்ட உன்னத ஆற்றல் வெளிப்படும். அதற்குரித்தான இசைக்கருவி ஈசனாம் சிவனாரின் கரங்களில் எத்தருணமும் வீற்றிருக்கும் டமரு எனும் கருவியாகும். உடுக்கை என்றுமே
அழைக்கப்படுகின்றது. 2. ஆக்ஞை சக்கரமோ உயிர் சக்தி நிறைந்தது, சக்தியின் கரங்களில் தவழ்வது, சிவனாரின் ஆற்றலிலிருந்து உதித்தது, ருத்ர வீணை என்றே உருவாகி சக்தி வீணை என்ற நிலையினை ஏற்று சரஸ்வதி தேவியின் கரங்களில் தவழ்கின்றது. கருநீல ஒளியும் தெய்வத ஓசையும் வீணை எனும் இசை கருவிக்கு ஆதார ஆற்றல்களாகும். 3. விஷுக்தி எனும் சக்கரமானது நீல நிற ஒளி மற்றும் பஞ்சம ஓசையினை ஏற்கின்றது. பஞ்சபூத மூலக்கூறுகளால் உருவான தேகம் அதனை சீரமைக்க அதன் நஞ்சுகளை நீக்கியும் அருள்கின்றது. டமரு எனும் உடுக்கையின் ஓசையினை ஒத்த மிருதங்கம் எனும் நந்தியின் இசைக்கருவியே 3ஆம் இசைக்கருவியாகும். 4. அநாகதம் எனும் 4ஆம் சக்கரம் மத்தியம ஓசையினை கொண்டது, பசுமையான நிறம் கொண்டது. ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரத்யேக இசைக்கருவியான காற்றின் ஆற்றல் கொண்ட புல்லாங்குழல் எனும் கருவியே தேகங்களை இழக்கிடும். 5. மணிப்பூரகம் எனும் 5ஆம் சக்கரமானது மணி ஓசையினை ஆதாரமாக ஏற்றிடும். மஞ்சள் நிறமும் காந்தார ஒலியும் இதன் ஆதாரமாகும். மணி ஓசையை எழுப்பும் கருவியான தாளக்கருவி எனும் ஜால்ரா இசைக்கருவியே இச்சக்கரத்தினை ஊக்குவிக்கும். 6. சுவாதிஷ்டானம் எனும் சக்கரமானது நீரினை ஆதாரமாக கொண்டது. இதன் ஒளி என்பது காவி நிறமாகும். ஓசை என்பது ரிஷப ஒலியாகும். இதற்கு உரித்தான இசைக்கருவி என்பது ஜலதரங்கம் எனும் நீர் ஓசையே ஆகும். 7. மூலாதாரம் என்பது அதீத ஆற்றல்களை சேமிக்கும் வல்லமை பெற்றது, வீரியமான ஓசையினையும் கொண்டது. ஆதார சட்ஜம் என்பது மூலத்தினையே குறித்திடும். சிவந்த ஒளி கொண்ட இச்சக்கரமானது நாதங்களுக்கு அதிபதியான ஈஸ்வர இசை கருவியினை ஏற்றிருக்கும். நாத ஈஸ்வரன் எனும் நாதஸ்வர கருவியே மூலாதார ஆற்றல்களை சீரமைக்க உதவிடும். 7 ஒளியும் 7 ஓசையும் 7 சக்கரங்களும் 7 இசை கருவிகளும் ஒன்றோடு ஒன்று தீர்க்கமாய் தொடர்பு கொண்டிருக்கும். உணர்ந்து ஏற்றால் நன்று. பூரண ஆசிகள்.